Morning students. Today we are going to see the topic efficiency of an algorithm. So last class la pathinga appadina what is an algorithm and how to writing an algorithm and analysis of algorithm appadina enna paathom and complexity of an algorithm appadina enna paathom. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா efficiency of an algorithm. Okay, ஸோ நம்ம அல்காரிதம் அப்படின்னாலே அதோடைய எஃபிஷியண்ட்டை ஸோ வந்து எப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் ஒரு அல்காரிதத்தை வந்து நம்ம வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லேயும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரோக்ராமை டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட் தட் ஷுட் பி யூட்டிலைஸ்ட் எஃபிஷியன்ட்லி. The efficiency of an algorithm is defined as the number of computational resources used by the algorithm. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு அல்காரிதம் எழுதும்போது ஸோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப லிமிட்டட், அது ரொம்ப கம்மியாக நம்ம வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ எஃபிஷியண்ட்டான அல்காரிதம் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து எவ்வளோ கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அதை வந்து கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதை பொறுத்து தான் வந்து கம்ப்யூட்டர் எஃபிஷியண்ட்டாக இருக்க அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ an algorithm must be analyzed to determine its resource usage. The efficiency of an algorithm can be measured based on the usage of different resources. ஸோ இதுதான் சொன்னேன். ஸோ அல்காரிதம் அப்படின் போதே நம்ம அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா அதோடைய ரிசோர்ஸ் யூசேஜ் வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம் ஆர் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதத்தை வந்து எப்படி மெஷூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதோட யூசேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு அல்காரிதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஸோ அதோடைய மெயின் ரிசோர்ஸஸ் அப்படின்னா நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலே நம்ம அதை பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு எஃபிஷியண்ட்டான ஒரு அல்காரிதம் வந்து நமக்கு கிடைக்கும். For maximum efficiency of an algorithm, we wish to minimize resource usage. ஸோ பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதத்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஸோ ரொம்ப கம்மியான ரிசோர்ஸை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். த இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் சச் அஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கேனாட் பி கம்பேர் டைரக்ட்லி. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதை வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி குட் பி கன்சிடர்ட் ஃபார் அன் அல்காரிதமிக் எஃபிஷியன்சி. ஸோ நமக்கு அல்காரிதமிக் எஃபிஷியன்சியாக இருக்கணும் அப்படின்னாலே ஸோ நமக்கு எது வந்து நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதோடைய டைமும் அதோடைய ஸ்பேஸும். ஓகே, ஸோ மெத்தட் ஃபார் டிட்டர்மினிங் எஃபிஷியன்சி. ஸோ என்ன எஃபிஷியன்சி எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தி எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு எஃபிஷியன்ட்லி இட் யூசஸ் டைம் அண்ட் மெமரி ஸ்பேஸ். ஸோ ஒரு அல்காரிதம் எஃபிஷியன்சியாக இருக்கணும் அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னோம். ஸோ டைம் அண்ட் மெமரி ஸ்பேஸ். Okay, so the time efficiency of an algorithm is measured by different factors. For example, write a program for a defined algorithm, execute it by using any programming language and measure the total time it takes to run. ஸோ இப்போ வந்து நம்ம டைம் எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதை எப்படி மெஷூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு அல்காரிதம் அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் அப்படின்னாலே அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோடைய டைமையும் அதோடைய மெமரியும் சொல்கிறாங்க. ஸோ இதில் டைம் எஃபிஷியன்சி அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம மெஷூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். அந்த ப்ரோக்ராமை நாம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கான அல்காரிதத்தை ஃபஸ்ட்டு என்னென்ன வரும் அப்படின்றத எழுதிடலாம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் அந்த அல்காரிதத்தை நம்ம ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி நாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் மெஷூர் த டோட்டல் டைம் இட்ஸ் டேக் டு ரன். ஸோ அது ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றதான் இங்கே டைம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. The execution time that you measure in this case would depend on a number of factors such as. ஸோ ஒரு எக்ஸிக்யூஷன் டைம் அப்படின்றது ஸோ எப்படி மெஷூர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே நிறைய ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் த மெஷின். ஸோ ஒரு மெஷினுடைய ஸ்பீடு. இப்போ ஸ்பீட் அப்படின்போது அது வந்து எத்தனை பிட் டேட்டாஸாக வந்து அது யூஸ் பண்ணுது, அதோடைய மைக்ரோ ப்ராசஸோடைய கப்பாசிட்டியை பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஸோ அதோடைய கம்பைலர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் அதோடைய சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதோடைய டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்தும் அதோடைய டைம் வந்து எதை எக்ஸிக்யூஷன் டைம் வந்து நம்ம மெஷூர் பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஓஎஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சிஓ இல்லை C++ஓ கம்பேர் பண்ணும்போது பைத்தானோட கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து நமக்கு
ரொம்ப சீக்கிரமாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா ரெக்வயர்ட். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நமக்கு எக்ஸிக்யூஷன் டைம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. However, to determine how efficiently an algorithm solve a given problem, you would like to determine how the execution time is affected by the nature of the algorithm. Therefore, we need to develop fundamental laws that determine the efficiency of a program in terms of the nature of underlying algorithm. ஸோ அப்போ ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு அல்காரித்தை வந்து நாம் எழுதணும் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு அல்காரிதம் வேணும். அப்போ ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு அல்காரிதம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஸோ நாமளே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் லா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு அல்காரித்தை, அதை ப்ராப்பரான ஒரு அல்காரித்தை நம்ம ரெடி பண்ணி ஸோ அதை வந்து ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ எ வே ஆஃப் டிசைனிங் அல்காரிதம் இஸ் கால்ட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி நம்ம அல்காரிதம் டிசைன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த வேவை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம டைமை பொறுத்து நாம் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான அல்காரிதத்தை க்ரியேட் பண்ணலாமா, இல்லை ஸ்பேஸை பொறுத்து எஃபிஷியண்ட்டான அல்காரிதத்தை நம்ம க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். எ ஸ்பேஸ் டைம் ஆர் டைம் மெமரி trade-off is a way of solving in less time by using more storage space or by solving a given algorithm in very little space by spending more time. ஸோ இப்போ ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ வே ஆஃப் சால்விங் இன் லெஸ் டைம். ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப கம்மியான டைம் எடுத்துக்கிறோம், அதே சமயம் நிறைய ஸ்பேசஸ், மெமரி ஸ்பேசஸை யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா அல்காரித்தில் பார்த்திங்கன்னா லிட்டில் ஸ்பேஸ், ஸோ கம்மியான ஒரு ஸ்பேஸை நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ண எடுத்துக்கிறோம். பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ டு சால்வ் ஏ கிவன் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் many different algorithms may be used. Some of these algorithms may be extremely time efficient and other extremely space efficient. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய மெத்தடில் அல்காரிதம் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அல்காரிதத்தில் நம்ம வந்து ஸோ எப்படிலாம் இருக்கலாம், நம்மளுடைய அல்காரிதம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சம் அல்காரிதம் பார்த்திங்க அப்படின்னா டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சிலது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எது நம்ம வந்து பெஸ்ட்டோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி ப்ரோக்ராமாக நம்ம டெவலப் பண்ணி ஸோ லாங்குவேஜஸில் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ டைம் ஆர் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் ரெஃபர்ஸ் டு a situation where you can reduce the use of memory at the cost of slower program execution or reduce the running time at the cost of increased memory space. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்து அதே தான் சொல்லிகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. ஓகேவா. ஸோ த பெஸ்ட் அல்காரிதம் டு சால்வ் a given problem is one that require less space in memory and takes less time to execute its instructions to generate output. அப்போது அல்காரிதம் அப்படின்னா ஸோ ஒரு எஃபிஷியண்ட்டான அல்காரிதம், அதாவது பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெமரி ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லெஸ். ஓகேவா. அண்ட் அதோடைய டைமிங் பார்த்திங்கனாலும் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவுட்புட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியான டைம்லேயும் ரொம்ப கம்மியான ஸ்பேசஸையும் ஆக்குபை பண்ணுற அளவுக்கான ஒரு பெஸ்ட் அல்காரிதம் அப்படி இருந்தால் தான் ஸோ அது வந்து எஃபிஷியண்ட்டான அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ ஒரு அல்காரிதம் அப்படின்னா அந்த அல்காரிதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து எது வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம், எது ஒர்ஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம், எது ஆவரேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா அசிம்ப்டோட்டிக் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிம்ப்டோட்டிக் நொட்டேஷன். ஸோ அசிம்ப்டோட்டிக் நொட்டேஷன்ஸ் ஆர் லாங்குவேஜஸ் that uses meaningful statements about time and space complexity. ஓகேவா. ஸோ அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஒரு அல்காரிதம் எழுத தேவையான அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் வந்து நம்ம நோட்டேஷனாக அங்கே சொல்கிறோம். ஸோ என்னென்ன நோட்டேஷன் பார்த்திங்கன்னா பிக் ஓ, பிக் ஒமேகா அண்டு பிக் டீட்டா. ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணி நாம் என்னென்ன அல்காரிதத்தில் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிக் ஓ. பிக் ஓ இஸ் ஆஃபன் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ஒர்ஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ பிக் ஓ அப்படின்றது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதத்துடைய ஒர்ஸ்ட் கேஸ். ஓகேவா. ஸோ ஒர்ஸ்ட் கேஸை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த பிக் ஓ அப்படின்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக் ஒமேகா. ஸோ பிக் ஒமேகா இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் பிக் ஓ. இஃப் பிக் ஓ இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த அப்பர் பவுண்ட்
of a asymptotic function. Big omega is used to describe the lower bound. So best case அப்படின்னு சொல்கிறோம். பிக் ஓ என்னன்னு சொல்கிறாங்கன்னா worst case, பிக் ஒமேகா என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதோடைய ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோயர் பவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லாட்டி பெஸ்ட் கேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரே ஆர் லிஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து அதில் ஒரு 5 எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 40, 20, 10, 30, 50 அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 40 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ அந்த 40 அப்படின்ற எலிமெண்ட்டை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் எந்த பிளேஸில் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இருக்கணும் போது ஸோ நம்ம அதை எப்படி நிறைய சர்ச்சிங் டெக்னிக் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு 40 அப்படின்ற கண்டென்ட் இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம தேவையான அந்த எலிமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் இல்லையா. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெஸ்ட் கேஸ். அதுவே லாஸ்ட் எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்ஸ்ட் கேஸ். ஓகே, ஸோ மிடில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ மிடில் இருக்கிறதுல வந்து சர்ச் பண்ணி நமக்கு தேவையான அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிக் டீட்டா. ஸோ when an algorithm has a complicity with lower bound equal to upper bound, say that an algorithm has a complicity O n log n and omega n log n. It actually has the complicity of theta, so n log n, which means the running time of that algorithm always fall in n log n in the best case and worst case. So இங்கே தீட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ காம்ப்ளிசிட்டி ஆஃப் இந்த லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னும் போது ஸோ ஒரு அல்காரிதத்தோட காம்ப்ளிசிட்டி வந்து அது ஒர்ஸ்ட் கேஸாக இருந்தாலும் சரி, அது பெஸ்ட் கேஸாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து மீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n log of n. ஓகேவா, ஸோ n log of n. ஸோ இது வந்து ஒரு சம்மே இருக்குது, இது ரொம்ப பெரிய கான்செப்ட். ஸோ இதில் வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ் புக். ஸோ காலேஜ் சிலபஸ்க்கெலாம் வந்து ஸோ அதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா இது நல்லா புரியும். நமக்கு வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறதுக்காக என்ன அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நம்ம புக்கில். ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெரிய சாப்டரே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஒர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ பெஸ்ட் கேஸ்னா என்ன, ஒர்ஸ்ட் கேஸ்னா, ஆவரேஜ் கேஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் அஸ் அஸ்யூமிங் எ லிஸ்ட் ஆஃப் n நம்பர் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்ட் இன் அன் அரே. ஸோ இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ லிஸ்ட் ஆஃப் n, ஸோ ஒரு லிஸ்ட்டில் நிறைய நம்பர்ஸ் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், n நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டோம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சர்ச் எ பர்டிகுலர் எலிமெண்ட் இன் திஸ் லிஸ்ட், the algorithm that search the key element in the list among n elements by comparing the key element with each element in the list sequentially. ஸோ இப்போ n அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, n அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அரேயில். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் கீ எலிமெண்ட்டை வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அப்போ அந்த பர்டிகுலர் கீ எலிமெண்ட் சர்ச் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு மற்ற எலிமெண்ட்டோடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம சீக்வென்ஷியல் ஆர்டரில் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஓகே, த பெஸ்ட் கேஸ் would be if the first element in the list matches is the key element to be searched in a list of element. ஓகேவா, ஸோ பெஸ்ட் கேஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the efficiency in the case would be expressed as big O of 1 because only one comparison is enough. ஸோ only one comparison. ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டே என்னவாக இருக்குது அப்படின்னா நம்ம சர்ச் பண்ண எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நமக்கு அது பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி த worst case in the scenario would be if the complete list is searched and the element is found only at the end of the list or is not found in the list. So the efficiency of an algorithm in that case would be expressed as O of n because n comparison required to complete the search. ஸோ நெக்ஸ்ட் வந்து worst case. ஸோ worst caseல பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போயிடும், இல்லாட்டி அதில் எலிமெண்ட்டே இருக்காதுன்றாங்க. நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் நாம் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் போய் அது செக் பண்ணணும் இல்லையா. அதனால தான் இதை என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா O of n அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா எலிமெண்ட்டையும் போய் அது சர்ச் பண்ணுது அப்படின்றதால. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the average case. The average case efficiency of an algorithm can be obtained by finding the average number of comparison as given below. So minimum number of comparison 1, maximum number of comparison equal to n.
ஸோ ஆவரேஜ் கேஸ் அப்படின்னும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நம்ம கொடுக்குற எலிமெண்ட் எங்கே இருக்குன்னு, ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் வரைக்கும் இருக்கலாம், இல்லை செகண்ட் பிளேஸில் இருக்கலாம், தேர்ட் பிளேஸில் இருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் கூட நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஆவரேஜ் கேஸ் அப்படின்னும் போது ஸோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால தான் இதை வந்து நமக்கு ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் 1ஆகவும் இருக்கலாம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா n வரைக்குமே நமக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, if the element not found then maximum number of comparison is not. ஸோ என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், நம்ம சர்ச் பண்ணும்போது ஸோ மேக்ஸிமமாக நம்ம n வரைக்கும் சர்ச் பண்ணுவோம். நம்மளுடைய எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னும் போது ஸோ எல்லா எலமெண்ட்டையும் போய் நம்ம சர்ச் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை n அப்படின்னு நம்ம நோட்டேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ஃபோர் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் ஈக்குவல் டு n + 1 டிவைடட் பை 2. ஸோ ஆவரேஜ் நம்பர் அப்படின்னும் போது ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ +1 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி நம்ம ஆவரேஜை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஹென்ஸ் த ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி வில் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஸோ O of n. ஸோ இதுக்கும் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா O of n. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ பெஸ்ட் கேஸ்க்கு, ஒஸ்ட்டு கேஸ்க்கு அண்ட் ஆவரேஜ் கேஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதோட எஃபிஷியன்சியை வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்றத வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜோடைய கம்பேரிசனுக்கான ஃபார்முலா எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஃபார்முலாவும் கேட்பாங்க. n + 1 டிவைடட் பை 2 அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கு நமக்கு வந்து சர்ச்சிங் டெக்னிக் நிறைய இருக்குது. ஸோ அதில் நமக்கு 2 டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.